நானும் எங்கள் அண்ணனும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இருந்தே எங்கள் அம்மா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி தருவாங்க. எங்கள் அண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்கள் அம்மா டீ கடை வச்சுருந்தாங்களாம். இப்போ வரைக்கும் அதே டீ கடை தான். சரி வாங்க அந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பன் எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அதில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஜீனி ஆட் பண்ணிக்கிறாங்க. இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் சொல்ல முடியாது, அன்ஹெல்தி தான். பட் எப்போவாச்சும் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் எடை கட்டி வச்ச பாலில் நிறைய ஆடை சேர்ந்துருக்கு. அந்த ஆடை எடுத்து பன்னு மேலே சேர்த்துக்கிறாங்க. அந்த கப்பை மைண்ட் பண்ணாதீங்க, பாலாடை சேர்ந்து அப்படி இருக்குது. அது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. டீ கடைனா அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சூடான பாலும் இந்த பன்னு மேலே ஊற்றிக்கிறாங்க. இது மேலே இன்னும் கொஞ்சம் ஜீனி சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு வேணான்னா சேர்த்துக்க வேணாம். இப்போது அந்த பன்னை க்ளோஸ் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரே மலரும் நினைவுகள் தான். அதாங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ். இப்போ இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பாலாடை, பால், ஜீனி எல்லாம் பன்னோட சேர்ந்து நல்லா ஊறி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ.